நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார். எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார். காலம் காலம் சொல்ல வேண்டும் யாரோ உண்மை அறிவார். நேரத்திலே நாம் ஊர் செல்ல வேண்டும், வழிபோக துணையாய் அன்பே வாராயோ. ஊரை விட்டு ஓர் குடிசை அங்கே யார் சென்று போட்டு வைத்தார். காணும் கனவுகள் உண்மை அதற்கு வெகு தூரம் தூரம். என் உயிரே ஓ, என் உயிரே. வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. காற்றில் கலந்து விட்டாய் கண்ணம்மா, கண்கள் கலங்குதடி. பறந்ததே மறந்ததே எனது உயிரை, படித்ததே முடித்ததே உனது கதையே. எரியுதே உலகமே சோக நெருப்பில். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. தேவி பிரியா அண்ட் மணி, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் ராதாமா. அம்மா பையனுங்கிற அந்த அந்த ஒரு ஃபீலே வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபீலு. ஒரு ஆம்பளை ஒரு பர்ஃபெக்ட் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக, ஒரு நல்ல பிரதராக, எல்லா இதுவும் கொண்டு வர ஒரு அம்மாவால் மட்டும்தான் முடியும். அதனால தான் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து பொண்ணோடையும் அம்மா வந்து பையனோடைய. ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு பொண்ணுக்கு என்னென்ன ஃபீல் வரும், அப்பா அது பையன் ஏதாவது சொல்லிடுச்சுன்னா. ஸோ அந்த பாண்டிங் ரொம்ப சூப்பரான ஒன்று. நான் லைஃப்பில் நான் ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிற அந்த பெஸ்ட்டு அதுதான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் செண்டி ஆனால் கூட அவனை சில விஷயத்தில், அதாவது தங்கச்சி ஃபீல் பண்ணுறது பாருடா, அம்மா இந்த விஷயத்தில் ஃபீல் பண்ண பாருடா, நீ ஃப்யூச்சரில் அப்படி ஆகக்கூடாது, கொஞ்சம் கண்டினியூஸ் ஏதாவது செண்டியாக பேசிட்டு இருந்தால் கூட சொல்ல, என்னம்மா ஒரேடியாக நீ செண்டியாக போய்ட்றேன்னு சொல்லுவேன். பட் ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்தே அந்த பேஸு கொடுத்துட்டு இருந்தால் ஒரு பெஸ்ட் ஹியூமனாக கொண்டு வந்துடலாம். அது அம்மாவால் மட்டும்தான் முடியும். அந்த ஃபுல் நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த பெர்ஃபார்மன்ஸில் எனக்கு ஒரே ஒரு ஃபீல் வந்து என்னென்னா ரொம்ப நெகட்டிவ் விட்டு வந்துடுச்சு. புரியுதா? அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கை காலை எதுவுமே இல்லைன்னா கூட அந்த குழந்தை இப்போ இருக்கிற உலகத்தில் நம்ம பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்துடலாம்.
அதனால் அந்த ஒரு நெகட்டிவிட்டி வேண்டாம். அது வந்து என்னால் தாங்க முடியல. ஏன்னா ஒரு அம்மாவால் பையன் எந்த இதானாலும் அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் 120 வயசானாலும் நம்ம எப்படியும் கஷ்டப்பட்டு வளர்த்துவோம். அதுக்காக நம்ம கொல்ற சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இனிமேல் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் கொண்டு வர வேண்டாம். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. பட் ஆனால் ஓவரால் நீங்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயே பயங்கரமாக அந்த இன்டென்ஸ், அந்த அந்த பர்ஃபெக்ட் டைமிங், அந்த டான்ஸும் விடாமல் தான் எப்போவுமே எனக்கு பிடிக்கும். அந்த விடாமல் இப்போ அவரை இறந்து கொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த டான்ஸில் இருக்கிற அந்த எமோஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்தது. பட் அந்த நெகட்டிவிட்டி எனக்கு பிடிக்கல. அதனால் எனக்கு கம்ப்ளீட்டாக மனசை திறந்து என்ஜாய் பண்ண முடியல. பட் வாட் எவர் யூ டிட் இஸ் பியூட்டிஃபுல். தேங்க்யூ மேம். பூர்ணிமா மேம். மதர் அண்ட் சன் ஃபேபுலஸ் சென்டிமெண்ட் அது. ஏன்னா அந்த பாண்டில் அப்பா கூட நடுவில் வர முடியாது, ஒரு அம்மாவும் பிள்ளைக்குள்ள. இந்த டான்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் அப்படின்னு அது உங்கள் தீமாக இருக்குது. அதனால ஸோ ஐ ஜஸ்ட் அக்செப்ட் இட். அது வந்து நான் நெகட்டிவாக ஃபீல் பண்ணலை. அதை வந்து எவ்வளோ அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்கீங்க அதுதான் நான் பார்க்குறேன். ஒரு மதரோட பெயின், பையனோட மென்டல் இம்பேலன்ஸை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க மணி. அண்ட் அதை வந்து ரொம்ப அதை வந்து எல்லாரும் எப்படி கேலி பண்ணுறாங்க, அது வந்து அம்மாவால் தாங்க முடியல. அந்த சுச்சுவேஷனை வந்து பியூட்டிஃபுல்லாக நீங்கள் காமிச்சிங்க தேவி. ஸோ அந்த ஐ தாட் த என்டையர் எஃபர்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.